ஹலோ எவ்ரிவன், நான் காதம்பரி முருகன். இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கில் ஒரு இன்டர்வியூ பார்க்க போகிறோம். அதுவும் டாக்டர் தவமணியோட இன்டர்வியூ. டாக்டர் தவமணி யார் அப்படின்னு தெரியாதவங்களுக்கு ஒரு சின்ன இன்ட்ரோ. டாக்டர் தவமணி 35 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற ஒரு கைனகாலஜிஸ்ட். அவங்க யூஏஇ, நேபாள், இந்தியாவிலலாம் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க ஆக்சுவலாக ஒரு விமன் மைண்ட் செட் கோச். ஸோ இன்டர்வியூக்கு போகலாமா? கொஞ்சம் லென்த்தியான இன்டர்வியூ தான். நீங்கள் கொஞ்சம் ஒரு 2x ஸ்பீடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இர்ரெகுலர் பீரியட்ஸ்னு எதை சொல்லுவோம்? எப்போ நம்ம டாக்டர் கிட்ட போகணும்? இர்ரெகுலர், ஏன்னா நம்ம ஏற்கனவே ஒரு தடவை பார்த்தோம். ஒரு தடவை ஸ்கிப் ஆனாலும் அது இர்ரெகுலர் இல்லைன்னு நீங்கள் சொல்லிட்டீங்க. ஸோ இர்ரெகுலர் பீரியட்ஸ்னா என்ன? ஸோ எப்போ வென் இட் இஸ் அலார்மிங், வென் வி ஷுட் கோ அண்ட் விசிட் அ டாக்டர்? கரெக்ட். இது ஒரு இம்பார்ட்டன்டான கேள்விதான். ஏன்னா நம்ம பெண்களுக்கு அந்த ஒரு நாலேஜ் இருக்கணும். நார்மல் சைக்கிள் என்ன, இர்ரெகுலர் சைக்கிள் என்னன்னு இருக்கணும். நம்ம நார்மலா ஃபர்ஸ்ட் பீரியட்ஸ் வர்றாப்புல இருந்து நம்ம லாஸ்ட் பீரியட் ஆகுற வரைக்கும் நமக்கு பீரியட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். ஒரு சைக்கிள்ல ஒரு பெண்ணுக்கு ஆல்மோஸ்ட் 400 to 420 பீரியட்ஸ் வருது. 40 வருஷம் அவங்க ஆக்டிவா இருக்கிறாங்க பீரியட்ஸோட. ஐயோ 40 வருஷம் நான் இதை பார்க்கணுமான்றத 40 இயர்ஸ். ஏன்னா பீரியட்ஸ் வரும்போதும் சோகம், பீரியட்ஸ் போகும்போதும் சோகம். ஐயோ பீரியட்ஸ் போயிடுச்சு, ஐயோ பீரியட்ஸ் வந்துடுச்சு அப்படின்னு நடுவுலயும் இந்த இர்ரெகுலர் பீரியட்ஸ் வந்தாலும் கவலை. ஐயோ இன்னைக்கு பீரியட்ஸ் வரலையே ஏன்ட்டு. ஏன்னா நம்ம எவ்ரி மந்த் பீரியட்ஸ் நோட் பண்ணி வச்சுக்கணும். பீரியட் இஸ் அ ஃபெமினைன் ஹெல்த். நம்ம ஹெல்த்தினுடைய பாசிட்டிவிட்டி தான் காட்டுது. அது எவ்ரி மந்த் நமக்கு சைக்கிள் வருது. அதே டைம்ல நம்ம அது எது ரெகுலர் எது இர்ரெகுலர்ன்றதும் தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்ராக்சிமேட்டா 25 டேஸ்ல இருந்து 45 டேஸ் வரைக்கும் ஓகே. உங்க சைக்கிளை நீங்க நோட் பண்ணுங்க. ஏன்னா எவ்ரி விமன் ஹேஸ் அ டிஃப்ரெண்ட் ரிதம். சோ உங்க சைக்கிள் பிரகாரம் எது நார்மல்ன்றத நீங்க தான் நோட் பண்ணி வைக்கணும். சோ ஒன்ஸ் யூ நோட் இட் டவுன், அந்த பீரியட்ஸ்ல ஒரு மாசம் நின்னு போச்சுன்னா பயப்பட தேவையில்லை. இப்போ ஒரு வருஷத்துல ஒரு 2 வாட்டி 3 வாட்டி நின்னுச்சுன்னா நீங்க செக் பண்ணிக்கணும் கண்டிப்பா. இல்ல அவங்க இப்பதான் கல்யாணம் ஆயிருக்காங்க, அந்த ஃபர்டிலிட்டி ஃபேஸ்ல இருக்காங்கன்னாலும் பீரியட்ஸ் நின்னுச்சுன்னா அது பிரெக்னன்சியா இருக்கலாம். அதனால அப்பவும் அவங்க கேர்ஃபுல்லா செக் பண்ணிக்கணும். அப்புறமேட்டு நம்ம ஏன் நின்னுச்சுன்றத கவலைப்படாம அப்சர்வ் பண்ணி பார்க்கணும். என்ன ஆச்சு, ப்ராப்ளம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. நார்மலா சில ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருந்துச்சுன்னா பீரியட்ஸ் இர்ரெகுலர் சைக்கிள்ஸ் இருக்கும். பிசிஓஎஸ் இருக்கலாம், இல்ல தைராய்டு இருக்கலாம், இல்ல பெரிமெனோபாஸா இருக்கலாம், சில சமயத்துல ஹை ப்ரோலாக்டின் லெவலா இருக்கலாம், சில சமயத்துல யூட்ரைன் அப்நார்மாலிட்டிஸ் கூட இருக்கலாம். இதெல்லாம் எண்டோக்ரைன் காசஸ், ஹார்மோனல் ப்ராப்ளம். சிலது லைஃப் ஸ்டைல் அண்ட் எமோஷனல் காஸ் இருக்கும். பாருங்களேன், பசங்களுக்கு எக்ஸாம் இருக்கும், அந்த மாசம் பீரியட்ஸே வராது. ஸ்ட்ரெஸ். ஓ அப்படி கூட ஸ்ட்ரெஸ், என்ன ஸ்ட்ரெஸ்ஸா இருந்தாலும் கூட பீரியட்ஸ் தள்ளி போகிற சான்ஸ் உண்டு. ஸ்ட்ரெஸ் பெரிய உங்களுக்கே பாருங்களேன், ஏதாச்சும் ஒண்ணு இப்ப பொண்ணுக்கு மாப்பிள்ள பாத்துட்டு இருக்காங்கன்னா ஐயோ செட் ஆகுமோங்கும் போது அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ். அந்த மாதிரி லைஃப்ல டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரெஸ்ல பீரியட்ஸ் இரெகுலராக சான்சஸ் உண்டு. அது இல்லாம நமக்கு வெயிட் லாஸ், வெயிட் சேஞ்சஸ், இப்ப ஒபெசிட்டி இருந்துச்சுன்னா அதுவும் ஒன் ஆஃப் த காஸ் ஆகுது. சில பீப்புள் மேடா எக்ஸசைஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. எக்ஸசைஸ் ரொம்ப எக்ஸசைசஸா பண்ணிட்டு இருந்தாலும் இரெகுலர் சைக்கிள்ஸ் இருக்கும். சில சமயத்துல அதே மெடிக்கல் காசஸா கூட இருக்கலாம். இந்த இரெகுலர் சைக்கிள்க்கு மெடிக்கல் காசஸா கூட இருக்கலாம். டயபெட்டிஸ் இருக்கலாம் உங்களுக்கு, இல்ல இந்த பிசிஓஎஸ் பார்த்தோம்ல அது இருக்கலாம். சில சமயத்துல இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்கலாம். சில சமயத்துல அவங்க மெடிசன்ஸ் எடுத்துக்கலாம், ஆன்டி சைக்கோட்டிக், ஆன்டி டிப்ரெசன்ட், இந்த மாதிரி அவங்க மெடிசன்ஸ் எடுக்கலாம். சில டைம்ல கான்ட்ரசெப்ஷன் டேப்லெட்ஸ் எடுத்துட்டு இருப்பாங்க. பிரெக்னன்சிலயும் பீரியட்ஸ் 9 months இருக்காது இல்லைங்களா, அதுவும் ஒண்ணு. பர்த் கண்ட்ரோல் பில்ஸ் எடுக்கும் போதும் அது இருக்காது. சோ ஏன் இரெகுலர் சைக்கிள்ன்றத அவங்க அப்சர்வ் பண்ணி பார்க்கணும். பார்த்துட்டு இந்த மாதிரி ஒரு வருஷத்துல எதுவுமே காசே இல்லாம 3 times அப்படி ஆயிடுச்சுன்னா இமிடியேட்டா டாக்டர் கிட்ட போகணும். 3 times ஒன் சைக்கிள் மிஸ் பண்ணோம்னால பயப்பட தேவையில்லை. பட் அன்லெஸ் பிரெக்னன்சி ரூல் அவுட் பண்ணி 3 cycles வித்தவுட் பிரெக்னன்சி இரெகுலரா இருந்ததுன்னா கண்டிப்பா டாக்டர் கிட்ட போகணும். மக்களே நோட் பண்ணிக்கோங்க. ஸோ 3 periods if you miss, definitely you have to go and visit a doctor. கண்டினியூஸா 3 months இல்ல, ஒரு வாட்டி
உங்க பீரியட் மிஸ் ஆச்சுன்னா செக் பண்ணி பாத்துக்கங்க. செக் பண்ணி டாக்டர் நார்மல்னு சொல்லிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் இன்னொரு வாட்டி அந்த மாதிரி மிஸ் ஆச்சுனாலும் பயப்பட வேணாம்னு சொல்றேன். ஓகே. பயப்படாதீங்க, ஏன்றத அனலைஸ் பண்ணி அனலைஸ் பாத்துக்கணும் நம்ம. இப்ப நீங்க இன்னொரு இம்பார்ட்டன்டான செக்ஷனுக்கு நம்ம மூவ் பண்றோம். ஆல்ரெடி நம்ம வந்து மெனார்க் பார்த்துட்டோம், பிசிஓடி பார்த்துட்டோம், அதுக்கப்புறம் இன்ஃபர்டிலிட்டி பார்த்தோம், இதெல்லாம் பார்த்தோம். இப்போ வந்து வி ஆர் மூவிங் ஆன் டு அனதர் இம்பார்ட்டன்ட் செஷன், பெரி மெனோபாஸ். ரொம்ப நெக்லெக்டட் பேஸ் ஆஃப் அ விமன்ஸ் லைஃப் வந்து பெரி மெனோபாஸ் தான். ஏன்னா அந்த மிட் லைஃப் கிரைசிஸ்ல இருக்கிற விமன் தான் இந்த பெரி மெனோபாஸ்ல நிறைய பேர் இருக்கும். லைக் ஹைட் ஆஃப் அவர் கெரியர், அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த நீங்க சொன்ன மாதிரி பசங்களுக்கு கல்யாணம் பண்றது, எல்லா விதமான விசேஷங்களும் அந்த டைம்ல தான் நடக்கும் இல்லைங்களா? அந்த ஒரு 45 50 அண்ட் 55 டைம் ஃப்ரேம்ல. ஸோ இந்த பேஸ் பெரிமெனோபாஸ் பேஸ் அதை வந்து எப்படி நம்ம டிஃபைன் பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் எந்த இயர்ல இருந்து எந்த இயர் வரைக்கும் நம்ம டிஃபைன் பண்ணலாம் அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் நீங்க சொல்லுங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு நான் போறேன், ஏன்னா அதுல நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு. சோ சூப்பரான கொஸ்டின்ஸ். ஏன்னா மெனோபாஸ்ங்கிறது பியூபர்ட்டில எப்படி ஒரு பயம் வருதோ அதே மாதிரிதான் இந்த மெனோபாஸ்லயும். ஐயோ பெண்மை போயிடுச்சோ, முடிஞ்சு போச்சோன்ற கவலை. ஹாப்பியா ஐ ஆம் ப்ரௌட் டு பி உமன். பரவாயில்ல, எனக்கு 40 இயர்ஸா வந்துச்சு, ஆல்மோஸ்ட் 400 சைக்கிள்ஸ் முடிச்சிட்டேன், குட், நவ் ஐ ஆம் ரிலாக்ஸ்டுன்ற ஃபீலிங் நமக்கு வரணும். இது வந்து நமக்கு வந்து 40 இயர்ஸ்ல வரலாம், 45ல வரலாம், 50ல கூட வரலாம். மெனோபாஸ்ன்றது வந்து அவங்களுடைய ஹெரிடிட்டரிய பொறுத்து இருக்கு. இப்போ நம்ம லைஃப் ஸ்டைல்ல வந்து அர்லி மெனோபாஸும் இருக்கு இல்லைங்களா? சோ அதனாலதான் முதல்ல வந்து உங்க அம்மாக்கு இந்த ஏஜ்ல வந்திருந்தா உங்களுக்கும் ஆல்மோஸ்ட் அந்த ஏஜ்ல வரும்னு சொல்லிட்டு இருந்தோம். இப்போ வந்து லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் ஆயிருக்கிறதுனால உங்களுக்கு வந்து அப்ராக்சிமேட்டா எப்ப வேணாலும் ஸ்டார்ட் ஆகும். இந்த பெரி மெனோபாசல் பீரியட் வந்து 5 இயர்ஸ் பிஃபோர் மெனோபாஸ். 10 இயர்ஸ்னு நான் நினைச்சேன். 5 இயர்ஸ் தானா? பரவாயில்ல. இல்ல 10 இயர்ஸ்க்கு முன்னாடியே கூட இந்த சிம்டம் வரலாம். ஏன்னா அந்த ஏஜ்ல தான் எல்லாமே ஸ்டார்ட் ஆகுது. 40ல இப்ப உங்களுக்கு நீங்க பரவாயில்ல, லக்கி 23ல கல்யாணம் ஆனீங்க, 25ல 2 குழந்தைய பெத்து எடுத்துட்டீங்க. அதனால வந்து உங்களுக்கு இப்ப எம்டி நெஸ்ட் சிண்ட்ரோம். பசங்க 12th முடிச்சு வெளியில போயிட்டாங்க, ஐயோ எனக்கு எதுவுமே வேலையே இல்லையாங்கும் போது உங்களுக்கு உடம்புக்குள்ள இருக்கிற ஒரு ஒரு சிம்டமும் உங்களுக்கு காமிக்கும். அப்பெல்லாம் வந்து கால் வலி இருக்கு, தலைவலி இருக்கு, மூட்டு வலி இருக்கு, எதுவா இருந்தாலும் பசங்களை பாத்துக்கிறதுலயே உங்களுக்கு உங்களை பத்தி கவலைப்படுத்த. இப்ப உங்களுக்கு நல்ல டைம் இருக்கு. சின்ன மூட்டு வலி வந்துச்சுன்னா கூட அந்த பக்கம் பசங்க போயிட்டாங்களேன்ற கவலை இல்ல, அந்த மூட்டு வலி பெருசா இருக்கும். இந்த பெரி மெனோபாசல் சிம்டம்ஸ் வந்து நிறைய லிஸ்ட் 100 வரைக்கும் போடலாம். சோ இத பார்த்துட்டு இருக்கவங்க வந்து கீழே போடலாம் நமக்கு என்னென்ன சிம்டம்ஸ் இருக்குன்னு. நீங்களே அப்சர்வ் பண்ணி பாருங்களேன், மோர் தென் 100 சிம்டம்ஸ் இருக்கும். ஹெட்ஏக் இருக்கும், ஹாட் ஃபிளஷஸ் வந்து காமன், ஏன்னா அது ஈஸ்ட்ரோஜன் லெவல் கம்மியா வருதுனால. அது இல்லாம மூட் ஸ்விங்ஸும் இருக்கும், பிசிக்கல் சேஞ்சஸும் இருக்கும். மூட் ஸ்விங்ஸ் பார்க்கும்போது ஆங்ஸைட்டி, டிப்ரெஷன், மூட் சேஞ்சஸ், சோஷியல் வித்ட்ராயல், இந்த மாதிரி சேஞ்சஸ் இருக்கும். பிசிக்கலா பார்க்கும்போது நமக்கு வந்து ஜாயிண்ட் பெயின்ஸ், எந்த ஜாயிண்ட் பெயின்னாலும் பெயின்ஸா இருக்கும். ஸோ ஸ்லீப் டிஸ்டர்பன்ஸா இருக்கும், வெஜினல் ட்ரைனஸ் இருக்கும், யூரினரி இன்கான்டினன்ஸ் இருக்கும், ஆஸ்டியோபோரோசிஸ்னால இது இருக்கும், வெயிட் கெயின் இருக்கும், சில மெட்டபாலிக் சேஞ்சஸ் இருக்கும். அந்த மாதிரி என்ன வேணாலும் இருக்கலாம். உங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஏதாச்சும் சில சிம்டம்ஸ் சொல்லுங்க. எனக்கு வந்து பெரிமெனோபாசல் சிம்டம்னா எனக்கு ஐ ஃபீல் மேபி நான் வந்து சிம்டம் வந்து அப்படி பெயின் இருக்கு. பெயின் வந்து இந்த சென்ஸ் நம்ம முன்னாடி இருந்ததை விட பெயின் ஜாஸ்தியான மாதிரி, லைக் ஒரு சின்ன வலி கூட நீங்க சொன்ன மாதிரி கொஞ்சம் ஜாஸ்தியா தெரியுது. அந்த ஒரு சிம்டம் தான் நான் பாக்குறேன். மற்றபடி பெருசா சிம்டம் மேபி யோகா பிராக்டிஸ் பண்ணதுனால சிம்டம் தெரியாம கூட இருக்கலாம். பட் இதுதான் நான் பார்த்த வரைக்கும் இந்த ஒரு சின்ன சிம்டம் இருக்கு. ஒரு சின்ன பெயின் வந்து முன்னாடி நம்மளுக்கு அவ்வளோ வலி தெரியாது, இப்போ வந்து அது ரொம்ப பெருசா தெரியுற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கு. கரெக்ட். ஏன்னா வந்து ஒரு 40 இயர்ஸ் ஆனதுமே வந்து ரொட்டீனா ஒரு ஸ்கிரீனிங் பண்ணிக்கணும், மெடிக்கல் செக்அப். நம்ம எதுக்கோ செக்அப் பண்றோம். நம்ம உடம்பு தானே எப்படி இருக்கு, 40 இயர்ஸ் கஷ்டப்பட்டு உழைச்ச இந்த உடம்ப
ஒரு வாட்டி எப்படி இருக்குன்னு பாத்துக்கலாமே. ஒரு அல்ட்ராசவுண்ட் எடுக்கலாம், யூட்ரஸ் ஓவரிஸ் எல்லாம் எப்படி இருக்கு, ஒரு பேப்ஸ்மியர் எடுத்துக்கலாம், சர்விக்ஸ் எப்படி இருக்கு, ஒரு டாக்டர் கிட்ட போய் ஒரு அழகா பேசிட்டு டாக்டர் உங்களை ஃபுல்லா செக் பண்ணிட்டு எவ்ரிதிங் இஸ் ஃபைன், எல்லாமே நார்மலா இருக்கு அப்படின்ற ஒரு வேர்டே நமக்கு போதும். அதுக்கப்புறம் நம்ம கம்ப்ளீட்டா யோகால டிவோட் பண்ணிடலாம். ஏன்னா வந்து இங்கதான் ப்ரிவென்டிவ் ஹெல்த் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப் ஆகும். நம்ம ப்ரீமெனோபாசல் சிம்டம்ஸ் சொன்னேன் இல்லைங்களா, அது பெரிமெனோபாஸ்ல 5 இயர்ஸ்க்கு முன்னாடி இருந்தே ஆரம்பிச்சாலும் ஆரம்பிக்கலாம், 10 இயர்ஸ்ல இருந்தே ஆரம்பிக்கலாம். எப்போ ஆரம்பிச்சாலும் ப்ரிவென்ஷன் இஸ் ஆல்வேஸ் பெட்டர் தேன் கியூர். அந்த சிம்டம் ஐயோ ப்ரிவென்ஷன் ஒரு வாட்டியே மாத்திரை போட்டு போட்டு சாப்பிட்டுட்டு இருக்கிற பதிலு அதுக்கு தகுந்த யோகா இருக்கு, அதுக்கு தகுந்த மெடிடேஷன். இப்போ மூட் சேஞ்சஸ்னா மெடிடேஷன், இன்ட்ரோஸ்பெக்ஷன் இதுல எல்லாம் இருக்கும். கோவமா வரும் சிலருக்கு, அதுல வந்து இன்ட்ரோஸ்பெக்ஷன் எல்லாம் பண்ணும்போது அது சரியாகும். ஏன்னா மூட் சேஞ்சஸ் வந்து அர்லி ஸ்டேஜ்லயே வந்து யோகா தெரப்பி இஸ் த பெஸ்ட். எவ்வளோ வெரைட்டிஸ் ஆஃப் யோகா இருக்கு, எவ்வளவு இருக்கு. அப்புறம் இப்ப நான் இன்னொரு இம்பார்ட்டன்டான ஒரு எக்ஸசைஸ் எப்படி எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல் அண்ட் ஹாப்பி அந்த எக்ஸசைஸ் நான் கத்துக்கிட்ட பிறகு காயக்கல்ப எக்ஸசைஸ், காயக்கல்ப யோகான்ட்டு ஒன்று கத்துக்கிட்டேன். அங்க டியர் எக்ஸசைஸும் கத்து கொடுக்குறாங்க. ஏன்னா வந்து நான் ஒரு அடோலசன்ட் ஹெல்த்துக்கு கேம்ப்ல எனக்கு கூப்பிட்டு இருந்தாங்க. அப்ப பார்த்தா அர்லி மார்னிங் காலையிலேயே அந்த அடோலசன்ட் சில்ட்ரனை 5 மணிக்கே எழுப்பி விட்டு அவங்க எல்லாமே நல்லா குளிச்சு ரெடியாகி வந்து இந்த காய்கால் எக்ஸசைஸ், யோகா தெரப்பி, டியர் எக்ஸசைஸ். நான் நினைச்சேன் ஐயோ சிட்டில 7 மணி 10 மணி ஆனா கூட அம்மாவால எழுப்ப முடியல இந்த பசங்களை. உங்க எல்லாம் 5 மணிக்கே எந்திரிச்சு வந்து இந்த எக்ஸசைஸ் எல்லாம் பண்றாங்களே. ஹோல் டே ரொட்டீன் டிஃப்ரெண்டா இருக்கும். அப்புறமேட்டு வந்து ஒரு பொண்ணு ரிசர்ச் பண்ணிட்டு இருந்துச்சு இத பத்தி. அப்போ நான் பார்க்கும்போது டாக்டர்ன்றதுனால வந்து எங்கிட்ட ஷேர் பண்ணாங்க அந்த பசங்கள. டாக்டர் நான் சுருண்டு உழுவேன், வயிறு வலி இது அது அதுன்ட்டு, ஆனா இந்த எக்ஸசைஸ் எல்லாம் பண்ண பிறகு எனக்கு எதுவுமே இல்லை அப்படிம்பாங்க. எனக்கு அப்பதான் வந்து ஓகே வந்து அப்புறம் பார்த்தா நிறைய பீப்புள் இதை பத்தி ரிசர்ச் பண்ணிருப்பாங்க. இதை வந்து அடோலசன்ட் ஏஜ்ல இன்ட்ரடியூஸ் பண்ணணும். இந்த காய்கல்பா யோகாவை அடோலசன்ட் ஏஜ்ல இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு இப்ப வந்தீங்க பாருங்க பெரிமெனோபாஸ்ல, இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல். ஏன்னா நான் சொன்னேன் பாருங்க, யூரினரி இன்கான்டினன்ஸ், பிளாடர் இன்கான்டினன்ஸ் இதெல்லாம் இப்ப ஸ்டார்டிங் ஸ்டேஜ். இதை நாங்க வந்து கெகில்ஸ் எக்ஸசைஸ் சொல்லி தருவோம். நம்ம அஸ்வினி முத்ராங்கிறோம், இந்த கெகில்ஸ் எக்ஸசைஸ் நம்ம சொல்லி தருவோம். இந்த எக்ஸசைஸ் ஏன்னா பெல்விக் ஃப்ளோர் மசிலுக்கு வந்து நம்ம ஸ்பெஷலா இப்போ ஃபுல்லா பாடியை வந்து நல்ல எல்லா மசில்ஸ்க்கும் நம்ம வாக்கிங் போறோம், ஜிம் போறோம், யோகா போறோம், எல்லாம் செய்யறோம். பெல்விக் ஃப்ளோர் எக்ஸசைஸ்க்கு எப்படி ஆதார முத்ராஸ் அப்படின்னு சொல்லுவோம். சஹஜோலி முத்ரா, வஜ்ரோலி முத்ரா ஃபார் மென், சஹஜோலி ஃபார் விமென், அப்புறம் அஸ்வினி முத்ரா, சஹஜோலி முத்ரா, வஜ்ரம், இதெல்லாம் ஆதார முத்ராஸ். நீங்க அதை பத்தி தான் பேசுறீங்க. ஸோ கீஜல் வந்து இட் இஸ் ஆல்மோஸ்ட் லைக் சஹஜோலி முத்ரா. ஸோ அஸ்வினி முத்ரா போட்டாலும் ஆக்டிவேட் ஆகும் அந்த இடம் ஃபுல்லாவே, பெல்விக் ஃப்ளோர் ஃபுல்லாவே இட் வில் புல் அப். அதுதான் நம்ம இப்ப பேசிட்டு இருக்கோம். ஸோ நம்ம இது என்ன சொல்றது, காயகல்பம் வந்து கம்ப்ளீட்டா அஸ்வினி முதிரையை பேஸ் பண்ணது தானே. அண்ட் நம்ம தான் அடோலசன்ட் கேம்ப்ல மீட் பண்ணோம் 2 பேரும். ஸோ கரெக்ட், அந்த அடோலசன்ட் கேம்ப்ல தான் நான் உங்களை மீட் பண்ணேன் இல்லைங்களா. ரியலா ப்ரூஃப் இல்லைங்களா. அந்த பசங்க எல்லாம் இன்னைக்கும் எனக்கு மெசேஜ் போடுவாங்க, டாக்டர் ஆஃப்டர் தட் ஒன்லி ஐ அம் ஆல் ரைட் அப்படிம்பாங்க. நமக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஏன்னா பாவம் அந்த அடோலசன்ட் ஏஜ்ல அவங்கள கைட் பண்ணோம். அந்த மாதிரிதான் இந்த பெருமெனோபாசல் ஏஜும் அப்படிதான். அப்பதான் ஹஸ்பண்ட் ரிட்டையர் ஆவாரு, பசங்க எல்லாம் வெளில போயிடுவாங்க, நம்ம ஒண்டியா இருப்போம். நமக்கு நல்ல சோஷியல் சர்க்கிள் வேணும். ஏன்னா காசிப் சர்க்கிள்ல நம்ம போய் மாட்டிக்கிட்டோம்னா நமக்கே இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வந்துடும். ஐயோ அவங்க நல்லா இருக்காங்க, இவங்க நல்லா இருக்காங்க, அவங்க அந்த நகை வச்சிருக்காங்க, இவங்க இந்த சாரி, நம்ம கிட்ட எவ்வளவு இருந்தாலும் அது இல்லாத மாதிரி பண்ணுவாங்க இந்த காசிப் டீம். சோ அதனாலதான் வந்து நம்ம ஒரு ஹெல்த்தி சர்க்கிள்ல இருக்கணும், ஒரு ஹெல்த்தி சோஷியல் சர்க்கிள்ல இருக்கணும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி யோகா கிளாஸஸ்ல எல்லாம் ஜாயின் பண்ணி அதுக்கு தகுந்த எக்ஸசைசஸ் எல்லாம் பண்ணும். டாக்டர் கிட்ட இருந்து எப்பவுமே ரூல் அவுட் பண்ணிடணும். ஒரு செக்அப் வந்து ஆனுவல் செக்அப் கண்டிப்பா ஒரு வாட்டி போகணும். ஏன்னா இப்போ பிரெஸ்ட் அடினோமா, பிரெஸ்ட் கேன்சர்ஸும் இருக்கு. ஸோ அதனால எந்த எதுக்குமே பயப்பட தேவையில்லை. நம்ம வந்து டாக்டர் கிட்ட இருந்து ஒரு வாட்டி ரூல் அவுட் பண்ணிட்டு இந்த மாதிரி ப்ரிவென்டிவ் ஹெல்த் மெஷர்ஸ் அதுக்கு நீங்க தான் பெஸ்ட். நீங்க கத்து கொடுக்கறதுக்கு இந்த மாதிரி ஏஜ் குரூப், எல்லா ஏஜ் குரூப்பும் ப்ரொமோட் பண்றோம். பட் ஆனா அந்த ஏஜ் குரூப்ல வந்து அவங்களுக்கு டைம் இல்லை. அவன் அடோலசன்ட் ஏஜ் படிக்க போகணும், கிரகஸ்தா ஸ்டேஜ்ல அவங்களுக்கு அப்பதான்
கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்து கரியர் அப்படி எல்லாம் இருக்கும். இப்ப பெருமான ஏஜ்ல வந்து அவங்களுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டா அவங்க முடிச்சிட்டு அவங்களுக்கு அவங்க வந்து கான்சென்ட்ரேட் பண்ணக்கூடிய ஒரு டைம். இந்த டைம்ல வந்து இந்த கொஞ்சம் கொஞ்சம் சிம்டம்ஸ் இருக்கேன்னு பயப்படுது. கடலசன் கேம்ப் போட்ட மாதிரி நம்ம பெரிய மெனோபாஸ்க்குன்னு ஒரு கேம்ப் போடணும்னு நினைக்கிறேன். 40+ உமனுக்கெல்லாம் வந்து ஒரு கேம்ப் போட்டா இன்னும் நல்லா இட் வில் ரீச் தம். நம்ம அது வந்து ஒரு சஜஷன் கூட சொல்லலாம். So we correct very gear nice. up to 40+ camp for 40+. ஆமா, I think we need a middle age பெரிமெனோபாசல் கேம்ப் ஒன்று போட்டோம்னா நல்லா இருக்கும். correct ஸோ correct நெக்ஸ்ட் வந்து என்னன்னா இந்த பெரிமெனோபாஸ்ல என்டர் ஆகுறாங்க அப்படிங்கறத எப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம்? இப்போ 35+, சில பேர் நீங்க சொன்ன மாதிரி 35லயே தே வில் கோ இன்டு பெரிமெனோபாஸ். சில பேர் 50 60ல மெனோபாஸ் ஆக போகுதுன்னா 50ல கூட அவங்க அந்த பெரிமெனோபாஸ் ஸ்டேஜ்ல போறதுக்கு இருப்பாங்க. எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணறது இதுதான் பெரிமெனோபாஸ் அப்படிங்கறத நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணறது எப்படி? வெரி நைஸ். இப்ப எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டோரி நினைப்பு வந்துச்சு. இதை ஷேர் பண்றேன். ஜஸ்ட் லாஸ்ட் வீக் தான் ஒருத்தர் ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க டாக்டர் தான். அவங்க வீட்டுல ஒரு மெய்டு வந்து 20 இயர்ஸா இருக்காங்க. அவங்க மெய்டுக்கு வந்து 48 இயர்ஸ் ஓல்டு. ரொம்ப ரிலேயபிள் பர்சன், ரொம்ப ரிலேயபிள். பசங்க எல்லாம் அவங்க கையில தான் வளர்த்தாங்க. அந்த அளவுக்கு ரெஸ்பெக்ட். ஒரு நாள் தூங்கிட்டு இருக்கும்போது நைட்டு வந்து ஒரு பூனை கத்துற மாதிரி ஒரு சத்தம் வந்து இவங்க என்ன இது இந்நேரத்துல 3 மணிக்கு பூனை கத்துதுன்னு எந்திரிச்சு பார்த்தா பாத்ரூம்ல இருந்து வருது சவுண்டு. உள்ள போய் பார்த்தா இந்த அம்மா கையில குழந்தைய வச்சிட்டு இருக்காங்க. அப்பதான் டெலிவரி ஆயிருக்கு. பாத்ரூம்ல டெலிவரி ஆகி கையில குழந்தைய புடிச்சிட்டு இருக்காங்க. இட்ஸ் a real story. I just heard from somebody last week. இந்த அம்மா ஒரே ஆச்சரியம். 48 இயர்ஸ் ஓல்டு, மெனோபாஸ் ஆயிட்டாங்க, இவங்க கையில குழந்தைய வச்சிருக்காங்களேன்னு. இந்த அம்மாவை பார்த்ததும் அந்த அம்மா ஓன்னு அழுவுது. டாக்டர், எனக்கு பசங்க எல்லாம் கல்யாணம் ஆகி பேர பசங்க எல்லாம் வந்துட்டாங்க. இந்த விஷயத்த நீங்க வெளியில யாருக்கிட்டையும் சொல்லிடாதீங்க, தயவு செய்து என்னை காப்பாத்துங்கன்னு அழுவுது அந்த அம்மா. ஏன் நான் இந்த ஸ்டோரிய பண்ண வரேன்னா, என் பெருமெனோபாஸ் வந்துட்டேன், எனக்கு எல்லாம் முடிஞ்சு போச்சு, பிரெக்னன்சி எல்லாம் முடிஞ்சு போச்சு, அந்த ஃபீலிங்ஸ் எல்லாம் முடிஞ்சு போச்சு, அந்த மாதிரி எல்லாம் ஒண்ணுமே இல்லை. இந்த ஃபீலிங்ஸ் வந்து அது அது முடியற கதை இல்லை. அதெல்லாம் மைண்ட் செட், அவ்வளவுதான். இனிமே ஹஸ்பண்ட் நம்மள தொட மாட்டாரே, ஒரு அந்த மாதிரி ஏதோ ஃபீலிங்ஸ். அதெல்லாம் வந்து பர்சனலா பேசும்போதுதான் இதெல்லாம் என்கிட்ட அவங்க ஷேர் பண்ணிக்குவாங்க. சோ அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே பயப்படாதீங்க. யூ ஆர் எ நார்மல் ஹியூமன் பீயிங் லைக் எனி அதர் பர்சன். பெரிய மெனோபாஸ் வந்துடுச்சுன்னா உங்க விமன்ஹுட்டே என்னமோ தொலைஞ்சு போற மாதிரி ஒரு ஃபீலிங் வச்சுக்காதீங்க. அதுக்குதான் டாக்டர் கிட்ட போய் ஸ்கிரீன் பண்ணி ரூல் அவுட் பண்ணிட்டுதோம். உங்களுக்கு எந்த சிம்டமா இருந்தாலும் இட்ஸ் ஓகே, இட் இஸ் ஜஸ்ட் பெரிமெனோபாசல் அப்படின்னு சொல்லிட்டு இட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஐ கேன் ஹேண்டில் இட்ன்ற ஒரு தைரியத்தோட நீங்க அந்த சிம்டம்ஸ் எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணணும். அதுதான் இம்பார்ட்டன்டான விஷயம். நிறைய சிம்டம்ஸ் நம்ம பார்த்து இப்ப பாருங்களேன், உங்களுடைய லிங்க்லயே எவ்வளவு சிம்டம்ஸ் போட போறாங்கன்னு சொல்லிட்டு. லூஸ் மோஷன் இருக்கும், கான்ஸ்டிபேஷன் இருக்கும், என்னென்னமோ சிம்டம்ஸ் இருக்கும். எதுவா இருந்தாலும் நம்ம ஆனுவல் செக்அப்ல டாக்டர் கிட்ட ரூல் அவுட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம வந்து அப்பவும் பிரெக்னன்சிய கேர்ஃபுல்லா தான் நம்ம பாத்துக்கணும். அதுக்கப்புறம் வந்து இட் இஸ் ஜஸ்ட் அ பெரிமெனோபாசல் சிம்டம் சொல்லிட்டு அதுக்கு வேண்டிய நம்ம வந்து லைஃப் ஸ்டைல் தான் இம்பார்ட்டன்ட். எந்த ஸ்ட்ரெஸ்ஸும் நம்மள எஃபெக்ட் ஆகாம பாத்துக்கணும். இண்டிவிஜுவல் பீஸ் வேர்ல்டு பீஸ்ன்ற மாதிரி இண்டிவிஜுவலா நம்ம எப்படி பீஸ்ஃபுல்லா இருக்கணும். இப்பதான் எல்லாமே ஆச்சு, நல்லபடியா தானே ஆயிருக்கு நம்ம லைஃப்ல, இல்லைங்களா? ஒரு கிராட்டிடியூட் புக்கு போடணும். இப்பதான் நீங்க புக்கு போட்டுட்டு உங்க லைஃப்ல என்னென்னலாம் பாசிட்டிவ் நடந்துச்சோ அதெல்லாம் எழுதி வைக்கணும். அப்போ ஆஹா பரவாயில்ல, என் லைஃப்ல இவ்வளவு எல்லாம் நல்லது நடந்திருக்கேன்றது. இல்லைன்னா நமக்கே கணக்கு இல்லை, என் லைஃப்ல இவ்வளவு எல்லாம் நடந்திருக்கேன். அப்ப நம்ம பாசிட்டிவா திங்க் பண்ண நமக்கு வந்து இந்த சிம்டம்ஸ் எல்லாம் பெருசாவே தோணாது. ரொம்ப பெயினா இருந்தா மாத்திரை எடுத்துக்க போறோம், இல்லைங்களா? சோ இல்லைன்னா குட்டி குட்டி சிம்டம்ஸ் எல்லாம் நிறைய ஹோம் தெரபிஸ் இருக்கு, அதுலயே எல்லாம் சரி பண்ணிடலாம். முத்ரா தெரப்பி அத மாதிரிலாம் கொடுக்கலாம். இப்போ அந்த பெரிமெனோபாசல் சிம்டம் வந்து நம்ம அந்த ஃபாலிகல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் டெஸ்ட் பண்ணி கண்டுபிடிக்க முடியுமா? நம்ம மெனோபாஸ் வந்து சொல்லுவோம் இல்லையா, நீங்க இரெகுலர் சைக்கிள்னு சொல்லி டாக்டர் கிட்ட போனா அவங்க இதெல்லாம் தான் செக் பண்ணுவாங்க. உங்களுடைய ஈஸ்ட்ரோஜன் லெவல், ப்ரொஜெஸ்டரான், எஃப்எஸ்ஹெச் இதெல்லாம் செக் பண்ணிட்டு மெனோபாஸ் ஸ்டேஜா என்ன அப்படின்றத சொல்லுவாங்க. பட் இப்ப இதெல்லாம் இருக்கிறதுனால அதெல்லாம் செஞ்சுக்கிறோம். அந்த காலத்துல உங்க பாட்டி எல்லாம் நினைச்சு பாருங்க, அவங்க மெனோபாஸ் ஆனது, பெரிய மெனோபாஸ் ஆனது
எல்லாம் உங்களுக்கு எதுவும் தெரிஞ்சுங்களா? தெரிஞ்சிருக்காது எங்க அவனுக்கு. அம்மா மெனபாஸ் பெரிமெனபாஸே எனக்கு தெரியாது, எனக்கும் தெரியாது. சோ அந்த மாதிரி இது ஜஸ்ட் நார்மல் பிசியலாஜிக்கல் ப்ராசஸ்ன்னு வச்சுக்கணும். பை சான்ஸ் நம்ம ப்ரூஃப் வேணும்னா இதெல்லாம் போய் செக் பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ அந்த இன்னொன்னு வந்து பெரிமெனோபாஸ்ல என்ன ரொம்ப காமனா லைக் நீங்க நிறைய சிம்டம்ஸ் இருக்கும்னு சொன்னீங்கல்ல, ரொம்ப காமன் வந்து irregular பீரியட்ஸ் தானா இல்ல வேற ஏதாவது? ஹாட் ஃபிளஷ், ஹாட் Hot flush. ஃபிளஷஸ் சடனா சூடாக்கும், வேத்து கொட்டும், உடம்பெல்லாம் வேத்து கொட்டும், சூடா இருக்கும். ம். அந்த அது ஹாட் ஃபிளஷஸ் இஸ் ஒன் ஆஃப் த காமன் சிம்டம்ஸ். அண்ட் அடுத்தது வந்து மூட் டிசார்டர்ஸ், மூட் சேஞ்சஸ். திடீர்னு நமக்கே கோவம் வரும். தெரியாம கவலையா இருக்கும், ஆ, வித்ட்ராயல் ஆயிடுவோம். ஆ, அந்த மாதிரி. அப்புறம் வெயிட் கெயின், ஏன்னா நல்லா சாப்பிட ஆரம்பிச்சிடுறோம். இவ்வளவு நாளா வேற இதுல இருந்தோம், இப்போ நமக்கு ஃபுல் ஃப்ரீடம் இருக்கு. ஆ. ஸ்ட்ரெஸ் தானே, அந்த ஸ்ட்ரெஸ் சரி பண்றதுக்கு நல்லா சாப்பிட்டு சாப்பிட்டு வெயிட் கெயின் ஆயிடும். அண்ட் இன்னொன்னு நான் பாக்குறேன், அந்த பெரிமோனோபாசல் டைம்ல தான் அந்த டயபெட்டிஸ் நிறைய காமனா விமனுக்கு வர மாதிரி தெரியுது. மேபி பிகாஸ் ஆஃப் த ஏஜ் ஆர் பிகாஸ் ஆஃப் த ஏஜ். இல்ல, அது அது வந்து ஆஸ் வி ஆர் ஏஜிங், நோ, இஃப் வி ஆர் நாட் கான்சென்ட்ரேட்டிங் ஆன் அவர் லைஃப் ஸ்டைல், நம்ம லைஃப் ஸ்டைல் வந்து சரி பண்ணலைன்னா நமக்கு வந்து டயபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன், கார்டியாக் ப்ராப்ளம். ஏன்னா ஈஸ்ட்ரோஜன் லெவல் வந்து கம்மி ஆகும் போது ஆஸ்டியோபோரோசிஸ் வருது, கார்டியாக் ப்ராப்ளம்ஸ் வருது. அப்புறம் ஸ்ட்ரெஸ் வந்து எகெயின் ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் எல்லா பாடி பார்ட்டையும் அஃபெக்ட் பண்ணுது. ஸோ அதனால இது மாதிரி விதவிதமா டிசீசஸ் வரும். கேன்சர் பயமும் இருக்கும், கேன்சர் இருக்குமா அப்படின்ற அந்த அதெல்லாமே பயம் அந்த ஏஜ் இருக்கும். டைம் தானே, அந்த 40 45 வயசு. எல்லாமே அந்த ஏஜ்ல தான் வருது. சோ அதனால தான் ஜெனரல் செக்அப் கண்டிப்பா போங்க, மெடிக்கல்ல எதா இருந்தா ரூல் அவுட் பண்ணிக்கங்க அப்படிங்கிறது இந்த அப்பனா நீங்க மெனோபாஸ் சொல்றத டைம்ல. பார்த்தா போன் டென்சிட்டி பிரச்சனை வரும், ஆஸ்டியோபரோசிஸ் வரதுக்கு சான்ஸ் நிறைய, கேன்சர் வரதுக்கு சான்ஸ் நிறைய. பயமா இருக்கு இல்ல, டாக்டர். இதெல்லாம் பயம், பயப்படுத்த வேண்டாம், யாரையும் பயப்படுத்த வேண்டாம். இதெல்லாம் ஏஜ் ரிலேட்டட், லைஃப் ஸ்டைல் ரிலேட்டட், அவ்வளவுதான். இப்ப பாருங்க, நார்மலா டெய்லி ஒரு ஹாஃப் அன் அவர் அர்லி மார்னிங் சன்லைட்டோ இல்ல ஈவினிங் சன்லைட்லயோ வாக்கிங் போனாலே நமக்கு வேண்டிய விட்டமின் டி கிடைக்குது. பட் நாம போறோமா? Correct. வீட்டிலேயே உட்காந்துருக்கோம். நம்ம தூங்குறோமா? இந்த கவலை அந்த கவலை, 8 மணி நேரம் தூங்குறோமா? தண்ணி கரெக்டா 6 கிளாஸ்ல இருந்து 8 கிளாஸ் தண்ணி குடிக்கிறோமா? ஆ, இல்ல ஃப்ரூட்ஸ் தான் சரி கட் பண்ணி நம்ம ஒரு வாய் ஆப்பிள் சாப்பிடலாம்னு சாப்பிடுறோமா, இல்ல வாழைப்பழம் சாப்பிடலாம்னு சாப்பிடுறோமா? எல்லாத்துக்குமே செஞ்சுட்டு தானே இருக்கோம் இல்லைங்களா? சோ ஆமா. நம்ம மேலயும் நம்ம கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணணும். பண்ணனாக்கா ஒண்ணுமே வராது. ம். இப்போ இன்னொரு கொஸ்டின், இப்ப நீங்க இதெல்லாம் சொன்னதுனால லைஃப் ஸ்டைல் டிலே த அந்த சேஞ்ச், இந்த பெரிமெனோபாஸோ அந்த மெனோபாஸோட ஹார்மோனல் சேஞ்சோ எதுவா இருந்தாலும் அந்த லைஃப் ஸ்டைல் வந்து அதை மாடிஃபை பண்ணுமா, மாத்துமா? இப்போ நம்ம நல்லா ஆக்டிவா இருக்கோம் அப்படின்ற பட்சத்துல யோகா பண்றோம், ஆக்டிவா இருக்கோம், முத்ரா ப்ராக்டிஸ் பண்றோம், மூடெல்லாம் எனக்கு சேஞ்ச் ஆகும்ன்றது எனக்கே தெரியும். பட் இது வந்து இந்த லைஃப் ஸ்டைல் சேஞ்ச்னால இந்த பெரிமெனோபாசல் சிம்டமும் மாறுமா? இஸ் தேர் a way to? கரெக்ட். நீங்க ரெகுலரா வாக்கிங் போங்களேன், உங்களுக்கு ஹாப்பி ஹார்மோன்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும். ஆமா, ஆக்சிடோசின் வில் அதே வீட்ல உட்காந்துட்டு கவலைப்பட்டுட்டே இருங்களேன், உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும். சோ இதானே லைஃப் ஸ்டைல் ஆமா. இல்லைங்களா? சோ நம்ம வந்து எது ஹெல்தி லைஃப் ஸ்டைல்ன்றத பார்த்து நம்ம வந்து அதை செய்யணும். அப்ப சாக்லேட் சாப்பிட்டா, இல்ல நல்ல பஜ்ஜி போண்டா, இந்தியால போனோம்னா ரோடுக்கும் பஜ்ஜி போண்டா கடை, பரோட்டா கடை, பாக்குறதுக்கே டெம்டிங்கா தான் இருக்கு. அதுவும் அந்த ஸ்மெல் பார்த்ததும் உடனே வாங்கி சாப்பிடணும்னு தான் தோணும். பட் அது கண்ட்ரோல் பண்றது இல்லைங்களா? சோ ஆமா. அந்த மாதிரி ஃபுட் ஹேபிட்ஸையும் வந்து நம்ம கேர்ஃபுல்லா கண்ட்ரோல் பண்ண கத்துக்கணும். ம். அதே மாதிரியே வாக்கிங்கும் மினிமம் 10,000 ஸ்டெப்ஸ். அதுலயும் ஓவர் வெயிட் ஒபேஸ் இருந்துச்சுன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே போடணும். சீக்கிரமாவே அந்த வெயிட்டை வந்து நம்ம வந்து கொண்டுட்டு வந்துடணும். இப்போ வந்து இப்போ வந்து மூவிங் ஆன் டு மெனோபாஸ், பெரிமெனோபாஸ் பத்தி நம்ம பார்த்துட்டோம். மெனோபாஸ்ல இப்போ வந்து ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் இப்போ என்னன்னா, மெனோபாஸ் வந்துட்டா ஹார்மோன் ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பிலாம் பண்றாங்க. ஸோ கரெக்ட், எனக்கு தெரிஞ்சு எங்க பாட்டிலாம் பண்ணதில்ல. பட் வாட் யூ சே, இஸ் இட் சேஃப்? யூ ரெக்கமெண்ட்? கரெக்ட். இது வந்து நார்மல் பிசியோலாஜிக்கல் ப்ராசஸ். மெனோபாஸ் இஸ் அ நார்மல் பிசியோலாஜிக்கல் ப்ராசஸ். இதே நான் என் கிளினிக்ல உட்கார்ந்துட்டு இருக்கும் போது மெனோபாஸ் சிம்டம்ஸ் வந்தா நான் மாத்திரை தான் போட்டாகும். ஓகே. லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ்க்கு நான் வந்து உங்ககிட்ட அனுப்பணும் ஓகே. இல்லைங்களா? ஆமா. கரெக்ட். ஏன்னா அவங்க என்கிட்ட அதுக்கு தானே
வராங்க. கரெக்ட். வரும்போது நான் அதுதானே கொடுத்தாகணும். நான் வந்து யோகா பண்ணுங்க இது பண்ணுங்கன்னா அதுக்கு ஏன் டாக்டர் உங்ககிட்ட வரோம்னு கேட்பாங்க. நீங்க ஆல்ரெடி ஒரு இன்சிடென்ட் வேற சொல்லியிருக்கீங்க. ஸோ இல்ல அதுக்கு ஏன் நான் உங்ககிட்ட வரப்போறோம் அப்படின்னு சொல்லி தானே சொல்லுவாங்க. இப்ப வந்து என்ன வந்து அலோபதி டாக்டரா பார்த்துதான் என் ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க அவங்க. அப்போ நான் வந்து பிரிவென்டிவ் ஹெல்த் எல்லாம் பண்ணேன்னா கார்பரேட்ல இருந்து வந்துருவாங்க. டாக்டர் நாங்க என்ன அனாதாசிரமம் நடத்துறோம், நீங்க என்ன கொடுக்க வேண்டியது தானே, எவ்வளவு பெஸ்ட் மெடிசின்ஸ் எல்லாம் இருக்கு, அதை கொடுக்கறத விட்டுட்டு நீங்க கவுன்சிலிங்க்கு ஆல்ரெடி வேற டிபார்ட்மெண்ட் இருக்கு, நீங்க செய்யறத நீங்க செய்யுங்கம்பாங்க. பேஷண்ட்டும் அப்படிதான் சொல்லுவாங்க. அவங்களும் அப்படிதான் டிமாண்டிங்கா தான் இருப்பாங்க. பட் ஆனா நாம தான் பொறுமையா அவங்களுக்கு வந்து எடுத்து சொல்லணும். இது எல்லாமே டெஸ்ட் எல்லாம் பண்ணி எல்லாமே ரூல் அவுட் ஆன பிறகு இது வந்து நார்மல் பிசியோலாஜிக்கல் ப்ரோசஸ் தாங்க. நீங்க யோகா மெடிடேஷன் எல்லாம் ரெகுலரா செய்யுங்க, ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் எல்லாம் செய்யுங்க. எங்களுக்கு இன்னொரு டிபார்ட்மெண்ட் கூட இருக்கு, அங்க கூட போங்க, இல்ல காதம்பரி கிட்ட கூட போங்க. அந்த மாதிரி நம்ம யார் தெரிஞ்சவங்க மீன்ஸ் யாரு மேல இவங்களுக்கு யாரு பிடிக்குமோ, இட் இஸ் ஆல் இண்டிவிஜுவலைஸ்டு இல்லைங்களா. சில பீப்புள் வந்து மெனோபாஸ் வந்து ஒரு பொருட்டாவே படுத்த மாட்டாங்க, நார்மலா மெனோபாஸ் போயிடும். சில பீப்புளுக்கு வந்து வேற வேற காசஸ் இருக்கும். அதனாலதான் நான் வந்து மைண்ட் செட் தெரப்பி பக்கம் நான் வந்துட்டேன் இப்போ. ஏன்னா மைண்ட் செட்ங்கிறது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட். அந்த காலத்துல அவங்களுக்கே வந்து ஐ ஆம் ப்ரவுட் டு பி a women இல்லைன்னா இப்போ அது எஃபெக்ட் ஆகும். இப்ப அதனோட எஃபெக்ட் வரும். அவங்களால மெனோபாஸ் நார்மலா எடுத்துக்க முடியாது. அப்பவும் அவங்க மைண்ட்ல வந்து வேற மாதிரி இருக்கும். சோ அதனாலதான் அப்ப வந்து இண்டிவிஜுவல் கவுன்சிலிங் அவங்களுக்கு வந்து தேவைப்படுது. அதே மாதிரி சொல்யூஷன் சாரி டாக்டர், அவ்வளவுதான். சொல்யூஷன் வந்து ஹெல்தி லைஃப் ஸ்டைல், அவ்வளவுதான். ப்ரிவென்டிவ் ஸ்கிரீனிங் பண்ணிக்கணும், என்னென்ன செய்யணுமோ செய்யணும். அப்புறம் லைஃப் ஸ்டைல் வந்து மாடிஃபிகேஷன் பண்ணிக்கணும். மென்டல் வெல்பீயிங்கும் இம்பார்ட்டன்ட், மைண்ட் செட்டும் இம்பார்ட்டன்ட், மென்டல் வெல்பீயிங். அப்புறம் சோஷியல் சப்போர்ட். வேறவங்க எல்லாம் எனக்கு இப்படி வந்துச்சு, எனக்கு அவங்களுக்கு அப்படி வந்துச்சு, அவங்களுக்கு கேன்சர் வந்து போச்சு, அவங்களுக்கு அந்த மாதிரி எல்லாம் நம்ம கேட்டோம்னா நமக்கும் பயம் வந்துடும். ஆமா. ஸோ இப்போ வந்து இன்னொரு கொஸ்டின் வந்து எனக்கு இருக்கு. ஆக்சுவலாக என்னன்னா, இந்த பெரிமெனோபாசல் டைம்ல நான் மெனோபாஸ்க்கு வந்துட்டேன், பட் ஸ்டில் ஐ எம் கோயிங் பேக். ஏன்னா நான் அந்த டைம் ஃப்ரேம்ல இருக்கிறதுனால கேட்குறேன். நிறைய பேருக்கு வந்து இந்த ஃபைப்ராய்டு அண்ட் எண்டோமெட்ரியோசிஸ் இது ரெண்டும் வந்து நான் பார்க்குற மக்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப காமனாக இந்த பெரிமெனோபாஸ் டைம்ல வர மாதிரி ஒரு பார்க்குறேன் நான். ஏன் இது வந்து காமன் தானே, நம்மளோட நம்மளோட லைக் என்னோட பாட்டிக்கோ இல்லை அம்மாக்கோ அதெல்லாம் வந்தா மாதிரி எனக்கு தெரியல. ஸோ பட் வந்து இப்போ வந்து அதை நான் நிறைய பார்க்குற மாதிரி இருக்கு. அந்த எண்டோமெட்ரியோசிஸ் நிறைய வர மாதிரி இருக்கு. அதனால யூட்ரஸை ரிமூவ் பண்ற அளவுக்கு கூட போக வேண்டிய சுச்சுவேஷன் சில பேருக்கு வருது. ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இது வந்து உண்மையிலேயே காமன் தானா இல்லை எனக்கு தான் அப்படி தெரியுதா? WHO வந்து என்ன அப்பெல்லாம் நமக்கு வந்து சோசியல் மீடியா இருக்குல்ல, அதனால என்ன இருந்துச்சுன்றது அவ்வளோக்கா புரியல. இப்ப வந்து நமக்கு சோசியல் மீடியா இருக்கு, வாட்ஸ்அப் இருக்கு, இமீடியட்டா எல்லாத்துக்கும் நம்ம சொல்லிக்கிறோம். நம்ம அது மேல பயம் இருந்து அது மேல கான்சன்ட்ரேட் பண்ணோம்னா நம்ம சுத்திலையும் அதுவே இருக்கும். ஒருத்தர் சொன்னாங்க, நான் இந்த ஒரு கார் ரேரான கார் தான் வாங்கினேன், எனக்கு அந்த கார்னா ரொம்ப பிடிக்கும். ரோட்ல போனா எவ்ரி அதர் கார் இஸ் சேம் காருங்கிறாரு. இவ்வளவு நாள் அதே கார் தான் போயிட்டு இருந்துச்சு, இவ்வளவு நாள் அந்த காருங்க தான் போயிட்டு இருந்துச்சு. பட் ஆனா இவருக்கு இப்பதான் அந்த காருங்க எல்லாம் தெரியுது. சோ அப்படிதான் நம்மளுடைய மைண்ட் செட்டும் அப்படிதான் இருக்கிறது இருக்குது. இப்ப பொதுவாவே பாத்தீங்கன்னா எல்லா டிசீசஸும் கொஞ்சம் எக்ஸாஜரேட் ஆயிருக்கு. ஏன்னா இருக்கிற லைஃப் ஸ்டைல் வந்து மாறி போச்சு. ஃபுட், ஏர் பொல்யூஷன், லேண்ட் பொல்யூஷன், வாட்டர் பொல்யூஷன், இதுல வந்து கொஞ்சம் எல்லாமே கொஞ்சம் எக்ஸாஜரேட்டடா தான் இருக்கு. ஃபைப்ராய்டுங்கிறது இன்ஃபர்டில் அப்ப இருந்தே இருக்கு. அந்த இன்ஃபர்டிலிட்டிக்கு ஒன் ஆஃப் த காஸ் இஸ் ஃபைப்ராய்டு. அதுக்கப்புறம் அப்போ எப்படியோ அப்போ ஹிஸ்டெக்டமி எல்லாம் பண்ண மாட்டாங்க இல்லைங்களா, ஜஸ்ட் ஃபைப்ராய்டு மட்டும் எடுத்துட்டு எல்லாம் பண்ணும். இப்போ வந்து அதை வந்து யூ ஹேவ் டு டேக் ஆக்ஷன். இப்போ கல்யாணம் ஆச்சு, 2 குழந்தைங்க ஆயிடுச்சு, இப்போ வந்து இந்த ஃபைப்ராய்டை வச்சுக்கிட்டு நாளைக்கு ஏதாவது ஆச்சுன்னா அது கால்சிஃபிகேஷன் ஆகி வேற ஏதாச்சும் ப்ராப்ளம் ஆச்சுன்னா அப்படின்னு சொல்லி பயம் ஆச்சுன்னா அப்படின்றது இது இருக்கும். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கதை சொல்றேன். இதுவும் லாஸ்ட் வீக் தான் என்னோட ஒரு கைனகாலஜி ஃப்ரெண்டு ஷேர் பண்ணாங்க. அவங்க அம்மாவுக்கு வந்து 54 years old.
ஒரு ஃபைப்ராய்டு பெருசா ஃபைப்ராய்டு இருந்துச்சு. ஸோ அதனால அவங்க வந்து சர்ஜரி பண்ணி அந்த யூட்ரஸை எடுத்துட்டாங்க. அந்த அம்மாக்கு 2 பசங்க, ஆம்பளை பசங்க. ஸோ அந்த எடுத்த யூட்ரஸை காட்டுறதுக்கு வெளியில கொண்டு போய் அவங்க பசங்க கிட்ட காட்டுறாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு பையன் இருக்கான். அந்த பையன் சொல்றான், டாக்டர் அதை கொஞ்சம் கீழே வைங்கன்னு சாஷ்டாங்க நமஸ்காரமா அப்படியே ஹாஸ்பிட்டல்லே அப்படியே உளுந்து அந்த யூட்ரஸ் கும்பிடுறான். ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் 9 மந்த்ஸ் இந்த யூட்ரஸ்குள்ளதான் இருந்தேன். நமஸ்காரம் டாக்டர், ஒரு நிமிஷம் இருங்க என் தம்பியை கூட்டு வந்துடுறேன்னு அவங்க தம்பியை கூட்டு வந்து தம்பியும் காலில் உளுந்து அப்படியே கீழே உளுந்து அந்த யூட்ரஸ்க்கு நமஸ்காரம் பண்ணிட்டு அப்புறம் தான் அந்த பயாப்சிக்கு அனுப்பிச்சாங்க. இது பார்க்கும் போதே அப்படியே ஒரு கூஸ் ஹேர்ஸ் இல்லைங்களா? அந்த யூட்ரஸ்க்கு வந்து அவ்வளோ ரெஸ்பெக்ட். ஏன்னா அந்த குழந்தைய வந்து 9 மாசம் வச்சு வளர்த்த வீடு அது. எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லாம வளர்த்த வீடு. அந்த பசங்களுக்கே அப்படின்னா நம்மளுக்கு எப்படி இருக்கும், பெண்களுக்கு எப்படி இருக்கும்? அந்த யூட்ரஸ எவ்வளவு கஷ்டப்பட்டு அத காப்பாத்தினோம். அப்போ அந்த மைண்ட் செட் சரியில்லைன்னா அந்த யூட்ரஸ்ல விதவிதமான வியாதி வருது. அதுல வந்து சயின்டிபிக்காவும் நிறைய காசஸ் இருக்கு. அதுலதான் வந்து இந்த ஃபைப்ராய்டு, எண்டோமெட்ரியோசிஸ், பாலிசிஸ்டிக் ஓவரிஸ் இதெல்லாம் நிறைய டிஃப்ரெண்டா வருது. சர்விக்கல் கேன்சர் இந்த மாதிரி எல்லாம். சோ நாம வந்து டயக்னோஸ் ஆன பிறகு பயப்பட தேவையில்லை. டாக்டர்ஸ் பார்த்துக்குவாங்க. கூட நம்ம யோகா தெரப்பி இந்த மாதிரி ஹோலிஸ்டிக் அப்ரோச் நம்ம பண்ணணும். பட் ஆனா அது வந்துருமேன்னு நம்ம பயந்துட்டு இருக்க தேவையில்லை. பிகாஸ் பாருங்க, அது வந்து ஸ்ட்ரெக்டமி பண்ணணும்னா பண்ணிதான் ஆகணும். இல்ல இவ்வளோ பெரிய ஃபைப்ராய்டு வச்சுக்கிட்டு இல்ல நான் யோகா செய்யறேன் எனக்கு எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு ஒரு 2-3 பேஷண்ட்ஸ் அந்த மாதிரி வச்சிட்டு இருந்தாங்க. அப்புறம் நான் கவுன்சில் பண்ண பிறகுதான் அவங்க ஹிஸ்டெக்டமி பண்ணிட்டு, தேங்க்யூ டாக்டர், கரெக்ட் டைம்ல எனக்கு சொன்னீங்க, இப்போ கம்ஃபர்டபுளா இருக்கேன்னு. இவ்வளவு பெரிய ஃபைப்ராய்டை வச்சுக்கிட்டு அது இந்த பக்கம் பிளாடரை கம்ப்ரெஸ் பண்ணும், இந்த பக்கம் யூட்ரஸ் இந்த பக்கம் எல்லாமே கம்ப்ரெஸ் ஆகும். அப்புறம் நாளைக்கு அது காம்ப்ளிகேஷன் ஆகக்கூடாது. எப்ப எடுக்கணும்ன்றத டாக்டர்ஸ் டிசைட் பண்ணுவாங்க. அதனால இட்ஸ் ஓகே, வாட் டு டு. நாம வேணும்னு கேட்கலையே, எனக்கு ஃபைப்ராய்டு வரணும் அப்படின்றத நம்ம எடுத்துக்கணும். அந்த மைண்ட் செட்டுக்கு நம்ம போகணும். ஆக்சுவலா வந்து நீங்க சொன்னது கரெக்ட். நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, யோகாலேயே சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு நம்ம நல்லா தெரிஞ்சவங்களே கூட யோகா பண்ணியே சரி பண்ணிக்கலாம்னு ஒரு உட்காந்து அவங்க மெடிடேஷன் பண்ணியோ, சில சமயம் வந்து இஃப் யூ ஹாவ் டு டேக் ஆக்ஷன், ரைட் ஆக்ஷன், யூ ஹாவ் டு டேக் ரைட் ஆக்ஷன். நான் என்கிட்ட வரவங்க எல்லார்கிட்டயுமே நான் அதான் சொல்லுவேன். சில பேர் வந்து மூக்குல பாலிப்ஸோட வருவாங்க. அவங்களுக்கு பிரீதிங்கே பண்ண முடியாது. அந்த பாலிப்ஸை ரிமூவ் பண்ணாதான் என்னால வந்து அவங்களுக்கு பிராணாயாமவே சொல்லி தர முடியும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் வரும்போது வந்து யூ ஹாவ் டு டேக் them டு ஹாஸ்பிட்டல், டூ பாலிப் ரிமூவல். அப்புறமா தானே நம்ம பிராணாயாமா பண்ண முடியும். மூச்சே வாயில தான் விட்டுட்டு இருக்கும்போது எப்படி பண்ண முடியும் இல்லையா? ஸோ எஸ், எப்போ வந்து நம்ம அந்த ரைட் ஆக்ஷன் எடுக்கணுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாக்டர். தேங்க்யூ வெரி மச் டாக்டர். ரொம்ப நேரமா பொறுமையா நீங்க வந்து எல்லா கொஸ்டின்ஸ்க்கும் ஆன்சர் பண்ணிருக்கீங்க. நான் வந்து ஒரு ஓப்பன் கொஸ்டின்ஸ் வைக்கிறேன். உங்ககிட்ட ஏதாவது கொஸ்டின்ஸ் இன்னும் கேட்கணும் அப்படின்னா அவங்க வந்து இந்த கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுவாங்க. நம்ம இன்னொரு செஷன் கூட இதே மாதிரி அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் வச்சு நம்ம வந்து இன்னொரு வீடியோ இன்னொரு செஷன் போடலாம். அண்ட் நெக்ஸ்ட் டாக்டர் தவமணியை நீங்க ஃபாலோ பண்ணோம்னா, ஷி ஹாஸ் ஹர் ஓன் யூடியூப் சேனல். அந்த லிங்க்கையும் நான் இந்த டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். யூ கேன் ஆல்வேஸ் ஃபாலோ ஹர். அண்ட் அவங்க வந்து ஷி இஸ் மைண்ட் செட் கோச். ஸோ அவங்களோட மைண்ட் செட் கோச், அவங்களோட அந்த லிங்க், அவங்களோட வாட்ஸ்அப் லிங்க் வந்து இந்த டிஸ்கிரிப்ஷன்ல நான் கொடுக்குறேன். நீங்க அவங்கள கண்டிப்பா ஃபாலோ பண்ணலாம். ஏதாவது பர்சனலா கொஸ்டின் இருந்தாலும் நீங்க அதை வந்து கேட்டுக்கலாம். தேங்க்யூ வெரி மச் டாக்டர். வாழ்க வளமுடன். நான் மந்த்லி ஒரு செமினார் எடுக்கிறேன். சோ அப்ப வந்து லைவா எனக்கு ஆன்லைன்ல क्वेश्चन கேட்கலாம் அவங்க. ஷூர். தேங்க்யூ டாக்டர். பாப்போம். தேங்க்யூ வெரி மச். வாழ்க வளமுடன்.